திருவருணை பஞ்சபூத தலங்களிலே நெருப்பு தலம் திரு அண்ணாமலை. நினைக்க முக்தி அளிக்கும் தலம். அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மையுடன் அருள் வழங்கும் தலம். அருணகிரி பெருமானை ஆட்கொண்டு முத்தை தெரு பத்தி திருநகை என்று முதலடி எடுத்துக் கொடுத்து திருப்புகழை பாட வைத்த தலம். இம்மலைக்கு பல பெயர்கள் உள்ளன. இங்குள்ள கோபுரத்து இளையனார், கம்பத்து இளையனார் சன்னதிகள் சிறப்பானவை. இத்தலத்தில் உள்ள கோபுரம், திருக்கோயில், திருவீதி, மலை ஆகியவற்றில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை அருணகிரியார் போற்றி பரவிய 79 திருப்புகழ் பாடல்கள் உள்ளன. இத்தலத்தில் கிரிவலம் மிகவும் விசேஷம். இரவு பகல் பல காலும், இரவும் பகலும் பல முறையும் இயல் இசை முத்தமிழ் கூறி, இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழாலும் உன்னை புகழ்ந்து பாடி, திறம் அதனை தெளிவாக நிலைத்தது எதுவோ அது எனக்கு தெளிவுடன் விளங்க, திருவருளை தருவாயே, உனது திருவருளை தருவாயாக. பரகருணை பெருவாழ்வே, மேலான கருணையுடன் விளங்கும் பெருவாழ்வே, பரசிவ தத்துவ ஞானா, மேலான சிவமயமான உண்மையான ஞானப் பொருளே, அரண் அருள் சற்புதல்வோனே, சிவனருடைய நல்ல பிள்ளையே, அருணகிரி பெருமாளே, திரு அண்ணாமலை பெருமாளே, உனது திருவருளை தருவாயே. திருவருளை திருப்புகழை கேட்டோம். விரிவுரையை பார்ப்போம். இரவு பகல் பல காலம். இறைவனுடைய புகழை இரவிலும் பகலிலும் மற்ற எந்த நேரங்களிலும் மறவாமல் கூறி பாடி துதி செய்ய வேண்டும். புகழை பாடுவதோடு மட்டுமல்ல, இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் யான் போத ஞானமதி அருள்வாயே என்று சோமீச்சிரம் பாடலிலே கேட்கிறார். அதே போல எப்பொழுதும் இறைவனுடைய நாமாவையும் துதிக்க வேண்டும், இறைவனையும் நினைக்க வேண்டும். இயல் இசை முத்தமிழ் கூறி, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் என்ற முத்தமிழ் உண்டு. அந்த முத்தமிழும் திருப்புகழிலே இருக்கிறது, திருப்புகழால் கூற முடியும் என்பதை நமது சபையினர் நிறைவேற்றியிருக்கிறார்கள். பாடலை கூறி விளக்கத்தை கூறி அதை இசைப்படுத்தி பாடி திருமதி அபர்ணா அவர்களுடைய குழுவினரோடு நாடகம் நடித்து கற்பகம் பல்கலைக்கழகத்திலே நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே இயல் இசை முத்தமிழும் கூறியது நம்முடைய திருப்பூர் சபை என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த முத்தமிழாலும் முருகவேளை ஏற்றி எப்பொழுதும் போற்ற வேண்டும். திறமதனை தெளிவாக திருப்புகழை தருவாயே. திறம் என்றால் ஸ்திரம், நிலையானது. மண், மலை, கசல், மதி, கதிர் முதலியன அனைத்தும் நிலையில்லாதவை. நிலையில்லாத பொருளை நிலைத்ததாக கருதுவது அறிவின்மையாகும். நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்கிறார் வள்ளுவ பெருமான். உடம்பு, பதவி, செல்வம், ஆண்மை, வீரம் முதலியன இன்று இருந்து நாளை மறையக்கூடியவை. இவைகளை கொண்டு இவை என்றும் இருக்கக்கூடியவை என்று கருதக்கூடாது. நிலையா பொருள் பரம்பொருள் ஒன்றே ஆகும். அப்பொருளை அடையும் பொருட்டு திருவருளை வேண்டுதல் வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் அருணகிரி பெருமான். அந்த நிலைத்த பொருள் இறைவன் தான் என்பதை அருணகிரி பெருமான் விநாயகர் குறித்து பாடிய உம்பர்தரு தேனுமணி கசிவாகி பாடல்களில் கூறுகிறார் அல்லவா? அன்பர் தமக்கான நிலைப்பொருளோனே என்று. நிலைத்த பொருள் விநாயக பெருமான் தான், இறைவன் தான் என்பதை அந்த பாடலிலேயே வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அருணை மேவும் அரசே, நிலைத்த பொருளை அடைய திருவருள் புரிவாயே.